இப்ப நாம் இருக்கிறது ஒரு நெல்வயல். இந்த நெல்வயலுக்கு நடுவுல ஒரு வேடியப்பன் கோயில் இருக்கு. அதுல 2 நடுக்கற்கள் அதுல கல்வெட்டோட இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலாடி கரைக்கண்டீஸ்வரர் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியிலேயே இந்த வேடியப்பன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ அப்படின்றதுனால இதில் உள்ள டீடைல்ஸ் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது ராஷ்டிரகூட மன்னன் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களை வீழ்த்தி ராஷ்டிரகூட மன்னன் கன்னர தேவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா தொண்டை மண்டலத்தை கைப்பற்றான். அவனுடைய 17வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 939 to 965 அப்படின்ற காலகட்டத்துல அவருடைய 10வது ஆட்சி ஆண்டுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து சோழர்களை வென்றதாக அவருடைய மற்ற கல்வெட்டுகளை தெரிய வருது. இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து தொண்டை மண்டலத்தை சார்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட ஆட்சியாளன் அப்படின்னு பார்க்கும்போது அத்திமல்லன் அப்படின்றவர் இங்க வந்து ஆட்சியாளராக இருக்காரு. அதாவது கன்னரத்தோட அதிகாரத்துக்கு இருந்த அத்திமல்லன் என்பவர் வந்து அவர் இன்னொரு பேர் என்ன கன்னர தேவபிரிதியர் என்பது அவருடைய பெயர். அவர் வந்து வேங்கை நாட்டில் நடந்த ஒரு போர்ல வந்து அவர் வீரமரணம் அடைந்து விடுகிறார். அதனால மக்களை காப்பாற்ற முடியாமல் போரில் தோற்ற நிலை மன்னன் தோற்றதுனால இறந்ததுனால தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்ப இந்த கடலாடி பகுதியில் ஆட்சியில் இருந்து வள்ளுவன்றவர் தான் ஆட்சி புரிகிறார். அவர் வந்து அந்த அத்திமல்லனோட படை தளபதியாகவும் இருக்காரு. அவர் வந்து தன்னோட மக்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, மன்னனும் இறந்துட்டான், அதனால மக்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, நாட்டை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, அதனால நானும் உயிரை விட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த அத்திமல்லனோட சிதையில இந்த வள்ளுவன் என்னும் ஆட்சியாளனும் கடலாடி பகுதியின் ஆட்சியாளனும் சிதையில இறங்கி அவரே நம்ம உயிரை வந்து மாய்ச்சுக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் இந்த கல்வெட்டு வழியாக தெரிகிறது. இது போல அந்த பண்டைய காலங்களில் தமிழர்கள் வந்து மன்னர்கள் தன்னோட நாட்டை காப்பாற்ற முடியல, மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னா இந்த மாதிரி தன்னோட உயிரை வந்து மாய்ச்சி கொள்கிறார்கள் என்கிற நிகழ்வும் வந்து இந்த கல்வெட்டு செய்தி மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. இது போன்று பண்டைய தமிழர்களின் வரலாற்று நிகழ்வுகளையும் வீர வரலாறையும் இதே போல சிறப்புமிக்க செய்திகளையும் சொல்லும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.